பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்ற ஒரு மன்னராட்சி குடும்பத்தினுடைய வேண்டுகோளின் 50 ஆண்டு கால வரலாறு. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைக்கி தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதல்வராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விதி எண் 110 கீழே ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறார். அந்த தீர்மானமானது மாநில சுயாட்சி அல்லது தன்னாட்சி தீர்மானம் அப்படிங்கிறது. இந்த தீர்மானத்தை அவர் வெளியிட்டு படிக்கும் பொழுது அந்த சட்டப்பேரவையில் இருக்கின்ற எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அஇஅதிமுகவானது வெளிநடப்பு செய்தது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யும் பொழுது இந்த தீர்மானத்துக்கு எதிராக நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க. அதே போல் அஇஅதிமுகவினுடைய அந்த எம்எல்ஏக்களுடைய கூட்டம் வெளிநடப்பு செய்யும் பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இந்த தீர்மானம் குறித்து அவர்கள் எந்தவித கருத்தும் தெரிவிக்கல. ஆனால் மாநில அரசினுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற 3 முக்கியமான அமைச்சர்களின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை இந்த அரசு ஏற்க மறுத்துடுச்சு. அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற அந்த அமைச்சர்களுடைய பட்டியல் போட்டு ஒன்று நமது பொன்முடி, இன்னொன்று தங்கம் தென்னரசு, இன்னொன்று செந்தில் பாலாஜி, இந்த 3 பேரையும் நீங்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டுட்டு வர்றோம், நீங்கள் இதை கருத்தில் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் அதை ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்திருக்காங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியில் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் இல்லை மாநில சுயாட்சியின் மீது அஇஅதிமுகவுக்கு எந்த பெரிய அக்கறையும் இல்லை, அதனால தான் ஒரு மாநில சுயாட்சி தொடர்பாக நாங்கள் தீர்மானம் இயற்றும் பொழுது இவர்கள் வெளிநடப்பு செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் அறுதி பெரும்பான்மையோடு உங்கள் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட தான் போகிறாங்க, இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு போக தான் போகுது. அப்போது இந்த தீர்மானத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால வரலாற்றை கொண்டது இந்த தீர்மானம். அதாவது இந்த தீர்மானத்தின் மீது தன்னுடைய கருத்துரையை தெரிவித்த திரு துரைமுருகன் ரொம்ப தெளிவாக, அதே நேரத்தில் கலைஞர் குடும்பத்தையும் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக ஒரு வர்ணனையோடு சொல்லியிருக்கிறார். 1974 திரு கலைஞர் அவர்கள் இதே மாநில சுயாட்சி தீர்மானத்தை, தன்னாட்சி தீர்மானத்தை கொண்டுட்டு அவர் நிறைவேற்றும் பொழுது நான் அந்த அமைச்சரவையில் இருந்து அந்த தீர்மானத்தின் மீது கருத்துரை வழங்கினேன். அதே போல் அவருடைய மகனாக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு இதை நிறைவேற்றணும்னு சொல்லி அமைச்சரவையில் கொண்டு பேசும் பொழுது இந்த தீர்மானத்தின் மீதும் நான் கருத்துரை வழங்குற மாதிரியான சூழலில் நான் இருக்கிறேன். அப்புறம் நான் நேற்று இன்று நாளைன்னு ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க. அந்த கேள்வி நாளை உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னொரு 20 வருஷம் கழித்து இதே தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக இதே போல் ஒரு கபட நாடத்தை செஞ்சு 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து தேய்ச்சிட்டு 5ஆவது ஆண்டில் நான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்ப்பு கொண்டுட்டு வர்றேன், மாநில சுயாட்சியை பேண வேண்டும், நாங்கள் இவ்வளவு இழந்திருக்கிறோம் அப்படின்னெல்லாம் ஒரு பட்டியலோட நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாசிக்க நேரிடும் என்பதை ரொம்ப சூசகமாக தன்னுடைய கருத்தாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது அதை வெளிப்படையாக எப்படி சொல்லணும்னா, உங்கள் அப்பங்காலத்திலேருந்து இந்த பேச்சை உருட்டுறீங்கடா, உங்கள் அப்பங்காலத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சருங்கிற முறையில் இதே தீர்மானத்தின் மீது நான் விளக்கம் சொல்லி பேசினேன், இப்போ அவர் போய் ஒரு 50 வருஷம் கழித்து நீனும் இதே உருட்டி இந்த சட்டப்பேரவையில் இதே போன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வந்திருக்கிற, இதுலேயும் நான் கருத்து தெரிவித்து பேசுகிறேன், நாளைக்கு உன் பிள்ளை காலத்துலேயும் இதே போன்ற ஏமாற்று வேலை நடக்கும், இதுக்கு கருத்து தெரிவித்து பேசுகிறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறனோ இல்லையோ என் புள்ள தலைமுறை உன்னோட சேர்ந்து சொல்லும்யா அப்படிங்கிற டோன் தான். சரி, இதுக்கு என்ன வரலாறு இருக்குது? இப்போ எதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில தன்னாட்சி உரிமை கோரல் என்கின்ற தீர்மானத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு? இதற்கு இடையில் 1974 தொடங்கின இந்த சண்டையானது நீட்சியுடாமல் எப்படி போணுச்சு, அல்லது இந்த சண்டையில் 1974 தொடங்கப்பட்ட இந்த தீர்மானத்தில் ரொம்ப கொள்கை பிடிப்போடு இருந்ததுனால இவர்கள் இவ்வளவு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவனுங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய தீர்மானம், இந்த தீர்மானம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது.
இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை செய்கிறது, ஏமாற்று பேர்வழிகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இவங்க 3 முக்கியமான அம்சங்களை சொல்லி, இந்த 3 முக்கியமான அம்சங்களிலிருந்து கடந்த காலத்தில் தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக செய்கின்ற வேலை. ஒன்று மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை பறிக்கப்பட்டு இருக்கின்றது. மாநில அரசு தங்களுக்காக ஒரு கல்விக் கொள்கையை தீர்மானிக்கின்ற ஒரு நிலையில் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இதனால் நாங்கள் மாநில சுயாட்சியை கேட்குறோம். அதே போல் மாநில அரசுக்கென்று கொடுக்கக்கூடிய கல்விக்கான நிதி உதவி தொகையை மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்குது. இதற்கு காரணம் எங்களுக்கென்று ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருக்குது. அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது. இதே மாநிலத்தினுடைய சுயாட்சி தன்னாட்சி நிர்வாகம் இருந்துச்சுன்னா எங்களுக்கான கல்விக் கொள்கையை நாங்களே வகுத்து கொள்வோம். அப்போ நீங்கள் நிதியை மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும். அதற்காக நாங்கள் இந்த மாநில தன்னாட்சியை கோருகிறோம். அதே போல் நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வுக்கு நாங்கள் பலகாலமாக வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் செவிசாய்க்கவே இல்லை. இதே போல் மாநில தன்னாட்சி ஒரு சுதந்திரமான ஒரு அட்டானமி டெசிஷன் எடுக்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை நாங்களே தயாரித்து கொள்வோம். அதை இந்தெந்த காரணங்களுக்காக இன்னென்ன காரண காரியங்களுக்காக நாங்கள் மாநில சுயாட்சி கோருகிறோம் அப்படின்னு சொல்லி 1969 தொடங்கின அந்த செய்திகளிலிருந்து 1974 இவங்க அப்பங்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மாநில தன்னாட்சி சுயாட்சி தீர்மானத்தை தொடங்கி இப்போ நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு நெடிய உரையை வாதிச்சிருக்கிறாரு. நீங்கள் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா மாநில தன்னாட்சி தீர்மானம் கருணாநிதின்னு போட்டிங்கன்னா ஒரு PDF டவுன்லோட் பண்ணலாம். 1974 போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் நிறைவேற்றப்பட்ட சிறப்பான தீர்மானம்னு போட்டு ஒரு 54 பக்கம் அந்த இதில் இருக்குது. நான் எடுத்துட்டேன். அந்த 54 பக்கத்தையும் ஒரு வேகமாக போய் பார்த்துட்டேன். என்னென்ன சாராம்சங்கள்லாம் இதில் விவாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டேன். அதை பார்த்த பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான அவருடைய உரையை கேட்கும் பொழுது உண்மையிலேயே அந்த 54 பக்கத்தில் இருக்கின்ற எல்லாத்தையும் எடுத்து அதோட அப்ஸ்ட்ராக்டாக இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோவோட மேட்ச் பண்ணி பேசியிருக்கிறாரு. இது யாரும் அந்த கட்சியில் இருக்கின்ற யாரோ ஒருத்தர் நம்ம ராஜீவ்காந்தி மாதிரி ஆட்கள் உட்காந்து எழுதி கூட கொடுத்துருக்கலாம். அதனால் பேசியிருக்கிறான்னு. ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவங்க அப்பங்காலத்தில் என்ன உருட்டுனாங்களோ அதே உருட்டோட இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சட்டப்பேரவையில் உருட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம். சரி, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த தீர்மானம் குறித்து பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன தகுதியும் என்ன உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தீர்மானத்திற்கு காரணமாக இவர்கள் சொல்லக்கூடிய மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை பறிக்கப்பட்ட காலகட்டம்ங்கிறது கருணாநிதியினுடைய காலகட்டம். அதே போல் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முதல் தகவல் வரும் பொழுது மாநில அரசுக்கு பிஎம்ஜி கல்வி குழுமத்தில் உள்ள அந்த பள்ளிக்கூடங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்றப்போ நாங்கள் சிறப்பாக செயல்படுத்துவோம்னு இவங்களே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மூலமாக ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அனுப்பிச்சதெல்லாம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது நீட்டுக்கான கோரல், நீட்டுக்கு முதல்ல ப்ரொப்போசலாக இருந்தப்போ நீட் தேர்வுக்கான ப்ரொப்போசல் உருவாகும் பொழுது அந்த ப்ரொப்போசலில் முதல்ல கையெழுத்திட்டது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் அப்பொழுது அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி ஆட்சியோடு அமைச்சரவையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும். இப்போ நீங்கள் இந்த 3 முக்கியமான உரிமை கோரலில் வைத்து தான் நாங்கள் மாநில தன்னாட்சி அதிகாரத்தை கோருகின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 காரணங்களும் கிரியேட்டட் பை யூ, ஒன்னால் உருவானது தான். மத்திய அரசுக்கு மாநில கல்விக் கொள்கை தாரவார்க்கப்பட்டது கருணாநிதி காலத்தில், கருணாநிதி குடும்ப காலகட்டத்தில், அவர்களுடைய ஆட்சி முறை காலகட்டத்தில். நீட் தேர்வுக்கான முதல் தகவல், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கையெழுத்தானது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அதிகார காலத்தில். அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக தன்னுடைய பங்கை கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களுடைய காலகட்டத்தில் தான். அதே போல் இந்த மாநிலத்திற்குரிய
கல்விக்கான நிதியை கோருவது தொடர்பாக நாங்கள் வந்து இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று முதல்ல வந்து மாநிலத்தினுடைய தனி செயலாளர் மூலமாக கடிதம் எழுதி அனுப்பியது இதே மு.க. ஸ்டாலின் தான். இப்போது இந்த 3 பிரச்சனையும் உங்களாலேயே உருவாக்கிட்டு அதன் பிறகு இந்த 3 பிரச்சனையும் ஒரு பிரச்சனைன்னு மக்கள்கிட்ட வேடிக்கை காமிச்சிட்டு இந்த மக்களுக்கு முன்னாடி நாங்கள் மாநில தன்னாட்சி உரிமையை கோருகின்ற ஒரு பிரச்சனையை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மோசடித்தனம். இப்போ என்ன தெரியுமா, என்னப்பா நீ நீட்டு கொண்டுட்டு வர, நீட்டுலேருந்து எங்களுக்கு விலக்கு அளிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அதை தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இல்லை, தீர்மானத்தில் அதை சொல்லியிருக்கிறோம்ல, மாநிலத்துக்குள்ள தன்னாட்சியில் வரப்போகுதில்ல, அதன் பிறகு நீட்டை நாம் ஒழிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஒன்று. இன்னொன்று என்னப்பா, மக்களுக்கான கல்வி கடன்கள், கல்வி உதவித்தொகை, கல்வி இதெல்லாம் வந்து செழிப்பு அடையாமல் இருக்குதே, மாநில அரசினுடைய கல்வி கொள்கையில் இவ்வளோ பெரிய சுணக்கம் இருக்குது, மாநிலத்தில் கல்வி தரம் வந்து குறைஞ்சி இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலி மாதிரியான இடங்களில் வந்து பள்ளிக்கூடத்தில் அருவாலை எடுத்து வெட்டிக்கிறாங்களே, கல்வி தரம் உயரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம்ல, இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மத்தியில் இருக்கின்ற கல்விக் கொள்கையை பிடுங்கி மாநில அரசே நாங்கள் நடத்துகிற அந்த நிலைக்கு வந்த பிறகு நாங்களே எல்லாத்தையும் சரியாக கொடுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீட் தேர்வுக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு முடிஞ்சிருச்சு, அதன் பிறகு இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு நாங்கள் இப்போ சுயநிர்ணயம் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீர்மானம். இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் 1969 ஒரு ப்ரொப்போசலை கொண்டுட்டு வர்றாங்க. அப்போதைக்கு வந்து ராஜமன்னார் குழு என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கி 1971 தமிழகம் முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் இந்த தன்னாட்சி குறித்தான விவாதங்களை வந்து உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகுது. அப்பொழுது 1971 தமிழக முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் மத்தியிலிருந்து திரு இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வாசித்த அதே டோன், இன்னைக்கு சட்டப்பேரவையில் மு. கருணாநிதி பெற்ற மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாசித்த அதே டோனில் ஒரு கடிதம் போகுது. என்னென்னா, எங்களுக்கென்று அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான உறவு முறைகளை ஒரு வரையறைக்கு உட்படுத்துவதன் அடிப்படையில் மாநில அரசினுடைய கொள்கைகளும் மாநில அரசினுடைய வளங்களும் மாநில அரசினுடைய நலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த கடிதத்தை நாங்கள் எழுதுகிறோம். இந்த கடிதத்தை நீங்கள் கண்டுகொண்டு இந்த கடிதத்தின் மீதான பதிலை நீங்கள் அனுப்புங்கள் என்று அன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பெற்ற திரு கருணாநிதி அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறார். அது அந்த புத்தகத்திலே இருக்குது. அதாவது மாநில சுயாட்சி தீர்மானம் 1974 மு. கருணாநிதினு போட்டு கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அதை தயவுசெய்து வாங்கி டவுன்லோட் பண்ணி படிங்க. அப்போ வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களுக்கு இதே ஜூலை மாதம் 14ஆம் தேதியில் 1971 ஒரு பதில் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சிங்கங்க, அதை நான் பார்த்துட்டேன், இது முக்கியமான பிரச்சனை, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இடையேயான உறவு முறைகளை ஆராய்வதற்கு ஒரு வழக்கறிஞர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை கேட்டு அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் புதிய சட்ட நெறிமுறைகளை வகுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல யோசனை தான். ஏற்கனவே இது குறித்தான யோசனை பல்வேறு மாநில அரசுகளிடமிருந்து எங்கள்கிட்ட வந்திருக்கு. அப்போ 1974 முதல்ல மாநில தன்னாட்சி தீர்மானத்தை போட்டது மு. கருணாநிதி குடும்பம் இல்லைங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இது போல் ப்ரொப்போசல் மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து இருக்குன்னு கருணாநிதி அவர்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் எழுதிய கடிதத்தில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இல்லைங்க, இந்த இந்தியாவிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த மறுப்பும் மு. கருணாநிதி தரப்பில் கொடுக்கல. சரி, இது மாதிரியான கான்வர்சேஷனில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் திரு கருணாநிதிக்கு எழுதிய கடிதத்தில் இந்த செய்தி என்னென்னா, இதை நீங்கள் மேலும் வந்து ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு இது குறித்தான முடிவுகளை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 1969 உருவாக்கப்பட்ட ராஜமன்னார் குழு, அதனுடைய குழு அறிக்கையாக வெளியிடப்பட்ட 1971, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கடிதம், இது எல்லாத்தையும் இதுன்னுட்டு
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த உங்களுக்கு தெரியும் 74லையும் 76லையும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, கச்சத்தீவு பிரச்சனை வந்துச்சியா. கச்சத்தீவு பிரச்சனையை வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் மாநில சுயாட்சி தீர்மானம். அதே போல் கச்சத்தீவை எடுத்து கொடுங்க, நீங்கள் கொடுக்கறத பற்றி நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அதிகாரிகளோடு உரையாடிய திரு கருணாநிதி அவர்கள், எங்களால் வெளிப்படையாக இதை வந்து ஆதரிக்க முடியாது, ஆனால் எங்களுக்கு வெளிப்படையாக இதில் வந்து எதிர்ப்பை தெரிவிப்போம், அந்த எதிர்ப்பு வந்து வீரியம் குறையாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கச்சத்தீவை இந்திரா காந்தி கிட்டேருந்து தாராளமாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த உரையாடலினுடைய நீட்சியாக தான் இந்த சட்டப்பேரவையில் 1974 இந்த தீர்மானம் திரு கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, அன்னைக்கு அந்த தமிழ்நாட்டில் இருந்த கொதிநிலைகளை, கச்சத்தீவு தாரை வார்ப்புகத்தில் இருந்த கொதிநிலைகளை, அந்த கொதிநிலைகளை வந்து சரி கட்டணும்னா நம்ம மத்திய அரசோடு வந்து மிகப்பெரிய மோதலில் இருக்கிறோங்கிறத காமித்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தீர்மானம். அவ்வளோதான். இதில் வேறு பெரிய சாம்பார், சட்னி, இட்லி, வடை எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதன் பிறகு சரி, நீ ஒரு 1974 ஒரு தீர்மானத்தை நீ நிறைவேற்ற, அந்த தீர்மானத்தின் மீது நீ ரொம்ப உறுதியாக இருக்கிற, அதை பெறுவது மட்டும்தான் மாநிலத்திற்கான விடிவு காலம் என்று நினைக்கிற அப்படின்னு சொன்னால், 1974 இப்போ 2025 வரலையும் சற்றேறக்குறைய 18 வருடங்கள் மத்திய அரசோடு கூட்டாட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அமைச்சரவையில் மந்திரி பதவி வாங்கிட்டு அமைச்சரவையில் ரொம்ப காலமாக 18 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆட்சி, 3 சிட்டிங்க்கு அப்பாற்பட்டு 3, 5, 15 தாண்டி 4 சிட்டிங்கில் கிட்டத்தட்ட இதில் 4க்கு மேற்பட்ட இந்திய பிரதமர்களோடு இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தெல்லாம் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் 1974 நாங்கள் போட்டு அனுப்பிச்சோமேடா. அன்னைக்கு இந்திரா காந்தியோட நாங்கள் எதிரும் புதிரமாக இருந்தோம், அதனால் நிறைவேற்றலை. அதன் பிறகு நான் உன்னோட கூட்டாட்சி தத்துவத்தில் இணைஞ்சு என்னுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய தயவோடு நீ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற, நான் கொடுக்கின்ற அந்த ஆதரவின் அடிப்படையில் மினிஸ்ட்ரியில் எனக்கு பங்கு கொடுக்கிற, இந்த பங்கு கொண்ட காலகட்டத்தில் என்றாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் குறித்து பேசியதுண்டா? கூட்டணி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில், மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்த காலகட்டத்தில் ஒரு வாய் திறந்ததுண்டா அப்படின்னு சொன்னால் இது குறித்து பேசியதே இல்லை. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை எதுக்கு கொண்டுட்டு வர்றாருன்னா, மாநிலத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் மீது பல கோடி, பல ஆயிரம் கோடி ஊழல் வழக்கு ஒன்று மேலே சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த அமலாக்கத்துறை ரைடு போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சரி, நான் என்ன சொல்கிறேன், மாநிலத்துக்கு சுயாட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையோடு கோட்பாடுகளோடு நம்ம போராடுவோம். ஆனால் ஒரு காலத்தில் அப்பே ஆட்சியில் இருந்தார், அதன் பிறகு மகன் ஆட்சியில் இருக்கிறீங்க, நாளைக்கு உங்கள் மகன் ஆட்சியில் இருக்க போகிறாரு, நாளை மறுநாள் உங்கள் பேரன் ஆட்சியில் இருக்க போகிறாரு. ஏன்னா நாங்கள் மாநில சுயாட்சி வாங்கி வச்சுக்கிட்டு நக்கவா போகிறோம்? சொல்லுங்கள். உன் குடும்பம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, உன் குடும்பம் தான் 50 வருட காலமாக இதில் இருக்குது. நீங்கள் மாநிலத்திற்கு ஒரு சுயநிர்ணயமான ஆட்சியை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற நீங்கள், உங்கள் கட்சிக்குள்ளே உங்கள் குடும்பத்தை சாராத ஒருத்தர் யாராச்சும் ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் இடத்துல உங்கள் கட்சியினுடைய அதிகாரம் மிக்க பதவியில் வந்த முடிஞ்சிச்சா? சரி, கட்சியில் கூட கொடுங்க, இது என் குடும்ப கட்சிங்க, இந்த குடும்பத்தில் வந்து நான் ஜனநாயகத்தை பேண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியினால் உருவாக்கப்படுகின்ற அரசின் அதிகாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை அல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் அதிகாரம் மிக்க பதவியில் உட்கார வச்சது உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளேயே இருக்கின்ற துரைமுருகன் போன்றவர்களை, நீங்கள் துரைமுருகனுக்கு எவ்வளவு ஒன்றும் தெரியுது தெரியல அதெல்லாம் வேற, ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்கள் அப்பங்காலத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு வாழ்த்துறை வாசித்த அந்த மனுஷனை கூட்டிட்டு போய் ஒரு 2 வருஷம் ஒரு 5 வருஷம் அந்த ஆளை வந்து தமிழக முதல்வராக உட்கார வச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாநிலத்தில் வந்து சுயாட்சி, தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு அட்டானமியை உருவாக்கணும், ஒரு நல்லுறவை உருவாக்குகின்ற ஒரு வழிமுறைகளை, சட்டத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே
கூட்டணிக்குள்ளேயும் உங்கள் கட்சிக்குள்ளேயும் உங்கள் கட்சி அரியணையில் இருக்கின்ற ஆட்சி முறையிலையும் ஒருபொழுதும் கொண்டுட்டு வரதில்லை. அங்கே வந்து மன்னராட்சியாக எப்படி பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் நாங்கள் தான் முடிவெடுப்போம்னு சொல்லுதோ, அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான், எங்கள் குடும்பம் தான் முடிவெடுக்கும். எங்கள் குடும்பத்தை வாழ்கன்னு சொன்னவங்க என் கட்சிக்குள்ளே வாழ்வாங்க, என் குடும்பத்தை எதிர்த்தவங்க கட்சிக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநில சுயாட்சி குறித்து பேசுவதற்கு, மாநில சுயாட்சி தீர்மானம் குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இந்த தீர்மானத்தை படிக்கும் பொழுது வருது. அதே போல் நீங்கள் 18 வருடம் ஆட்சி அதிகாரத்தோடு மத்தியில் வந்து ஒரு கூட்டணியில் இருந்து அமைச்சரவையில் பங்கு கொண்ட காலகட்டத்தில் ஏன் இந்த உருட்டலை? மாநில சுயாட்சி தீர்மானம் குறித்து எந்த உருட்டும் நீங்கள் அமைச்சரவை பதவியில் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எதையுமே செய்யலை அப்படிங்கிற கேள்வி தான் நீங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.